கும்பராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் தரக்கூடிய ஒரு லைஃப் டைம்க்கான மெசேஜ் ஆர் அட்வைஸ் என்ன அப்படின்னு மிகப்பெரிய ஒரு வெற்றி, மிகப்பெரிய ஒரு திருப்பங்கள், நல்ல வாய்ப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு இந்த நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால பணம் ரீதியாக உங்களுக்கு மிகப்பெரிய கவலை இருக்குது, பயம் இருக்குது, ஏதோ ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீல் இருக்குது அப்படின்னா இது எல்லாமே வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பை லீட் பண்ணி கொண்டு போக முடியும். நீங்கள் சொல்கிறது உங்கள் பார்ட்னர் வந்து செய்வாங்க. அந்த அளவுக்கு இந்த ஏஞ்சல் நம்பர் எஃபெக்டிவாகவும் இருக்கும். ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சாரா ஹீலிங் சேனல். நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாய் நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம். ஸோ இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் ராசிக்கு எந்த ஏஞ்சல் நம்பர்ஸை யூஸ் பண்ணலாம். பொதுவாக எல்லாருக்கும் கேள்வி இருக்கும், நான் என்ன ஏஞ்சல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணால் எனக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும், வாழ்நாள் முழுக்க அது எந்தெந்த மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படின்ற கேள்விகள் இருக்கும். ஸோ அதற்கு வந்து உங்கள் ராசிக்கு இந்தந்த விஷயங்களுக்கு நீங்கள் இந்தந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணால் உங்களுக்கு எப்படி இருக்கும், எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுவும் குறிப்பாக உங்களுடைய வேலை தொழில் சார்ந்து, உங்களுடைய நிதி நிலைமை சார்ந்து, உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சார்ந்து. ஸோ இந்த 3 விஷயங்களுக்கும் நாம் தனித்தனியாக வரக்கூடிய ஏஞ்சல் நம்பர்ஸை பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்நாளுக்கே ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ் ஆர் மெசேஜ் என்ன அப்படின்றதையும் இதே பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் ராசிக்கான உங்களோட ஏஞ்சல் நம்பர்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸ் தரக்கூடிய ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுட்டு அதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதை ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும், நிறைய விஷயங்கள்லேருந்து நீங்கள் வந்து காப்பாற்றப்படுவீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் உங்களோட ரீடிங் பார்த்துட்டு அதே மாதிரி கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டு ஏஞ்சல்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் விஷஸ், வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபர்தராக நம்ம இது மாதிரியான அப்லோட்ஸ் உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் நம்மளுடைய சாரா டேரோ அனதர் சேனலோடைய லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் போய் பாருங்கள். டேரோ கார்ட் ரீடிங் பற்றி நிறையா விஷயங்கள் அதில் இருக்கும், நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் உங்களுக்கு இது மாதிரியான ப்ரைவேட் ரீடிங் வேணும், கைடன்ஸ் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் ராசிக்கு வரக்கூடிய இந்த ஏஞ்சல் நம்பர்ஸை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். ஸோ பொதுவாக ஏஞ்சல் நம்பர்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம்னா, உங்களுடைய மொபைல் வால்பேப்பர்லேயோ இல்லை வந்து அடிக்கடி பார்க்கக்கூடிய இடங்கள்லேயோ இல்லை உங்களுடைய வீட்லேயோ உங்களுடைய ஆஃபீஸ் கேபின்லேயோ தாராளமாக யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக இந்த மேனிஃபெஸ்ட் பண்ணுறவங்கலாம் உங்களுக்கு வரக்கூடிய ஏஞ்சல் நம்பர்ஸை வச்சு ஏதாவது ஒரு பிளெயின் பேப்பர் எடுத்துக்கலாம். அந்த பிளெயின் பேப்பர் எடுத்துக்கிட்டு ஏஞ்சல் நம்பரை முன்னாடியும் பின்னாடியும் எழுதிட்டு இடையில இருக்கக்கூடிய அந்த மிடில் கேப்பில் உங்களுடைய விஷஸ், உங்களுடைய ஆசைகள், வேண்டுதல்கள் எதாக இருந்தாலும் அதில் நிறைவேறின மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். அது வந்து குறிப்பிட்டு 3 டைம்ஸ், 7 டைம்ஸ், 21 டைம்ஸ், 54 டைம்ஸ் அந்த மாதிரி உங்களுடைய கன்வீனியன்ட்டை பொறுத்து நீங்கள் வந்து எழுதிக்கலாம். ஸோ இதை எழுதி கூட ஒரு ஆசை நிறைவேறும் போது நீங்கள் ஜஸ்ட் அதை வந்து மார்க் பண்ணிகிட்டே வரலாம். டெய்லி நீங்கள் எழுதி கூட அதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அந்த பேப்பர்ஸ் எடுத்துகிட்டு போய் கோவில் குளங்கள்லேயோ இல்லை கடல்லையோ நீங்கள் வந்து அந்த பேப்பர்ஸை வந்து விடலாம். ஆர் பௌர்ணமி தினத்தில் கூட நீங்கள் ஒரு கேம்ப் ஃபயர் மாதிரி குட்டியாக அமைச்சிட்டு அதில் கூட அந்த பேப்பர்ஸை வந்து நீங்கள் போட்டு பர்ன் பண்ணலாம், அது நடந்ததுக்கப்புறம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுக்கும் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதெல்லாம் பண்ண முடியாது என்னால் அப்படின்னாலும் இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்கள் மனசில் நினச்சி அதுக்கப்புறம் உங்களுடைய ஆசைகளை அப்படியே நீங்கள் விஷனைஸ் பண்ணுறது, அதை வந்து நீங்கள் வேண்டிக்கிறது, இதுவும் செய்யலாம். ஸோ இந்த 3 வகையான பேட்டர்னில் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதற்கான பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு அவுட்கம்ஸாக கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ உங்கள் ராசிக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க ஆரம்பிச்சிடலாம். கும்பராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் தரக்கூடிய ஒரு லைஃப் டைம்க்கான மெசேஜ் ஆர் அட்வைஸ் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயத்துக்கு ஏஞ்சல் நம்பர் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஏஞ்சல் நம்பர் 2020. ஸோ இந்த ஏஞ்சல் நம்பரை வேலை தொழில் சார்ந்த விஷயத்துக்கு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு மனதளவில் மிகப்பெரிய ஸ்ட்ரென்த், அதாவது நம்பிக்கை, பலம் வந்து கிடைக்கும் உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும்.
உங்களுடைய இன்னர் பவர் அது வந்து உங்களை எப்போவுமே வந்து பூஸ்டப் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீ இந்த வேலையை செய்யலாம், இந்த விஷயத்த செய்யலாம், இன்னும் இன்னும் வந்து நிறைய டிட்டர்மினேஷனோட செய்ய முடியும், உன்னால் இதை சாதிக்க முடியும், இதை கண்டிப்பாக உன்னால் ரீச் பண்ண முடியும், இப்படியான ஒரு மோட்டிவேஷன் அந்த இன்னர் பவரை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அண்ட் எப்பவுமே வந்து முன்னோக்கி செயல்படுவீங்க. ஸோ இதை நம்ம செஞ்சால் மட்டும்தான் இதை நம்ம வந்து அடைய முடியும். ஸோ அதற்கான விஷயங்களை இப்போ முன்னோக்கி செயல்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு வெற்றி, மிகப்பெரிய ஒரு திருப்பங்கள், நல்ல வாய்ப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு இந்த நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதனால் 2020 ஏஞ்சல் நம்பர் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணலாம். ஸோ கும்பராசி, உங்களுடைய பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எந்த ஏஞ்சல் நம்பரை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஏஞ்சல் நம்பர் 33. ஸோ இந்த ஏஞ்சல் நம்பர் உங்களுடைய பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணுறதுனால பணம் ரீதியாக உங்களுக்கு மிகப்பெரிய கவலை இருக்குது, பயம் இருக்குது, ஏதோ ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீல் இருக்குது அப்படின்னா இது எல்லாமே வந்து உடைப்படும். ஸோ இதிலருந்துலாம் நீங்கள் ரிலீஸ் ஆவீங்க. உங்களுக்குள்ள ஒரு அமைதியான நிலை வந்து ஏற்படும். அண்ட் பணம் ரீதியான ஒரு சப்போர்ட் கண்டிப்பாக உங்களுக்கு வெளியே இருந்து நிச்சயமாக கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து இன்னர் ஸ்ட்ரென்த் முதல்ல கிடைக்கும். மனதளவில் தைரியமாக ஆவீங்க. பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் ஏதோ டீல் பண்ணாலும் சரி, என்னால் இதை பண்ண முடியும், என்னால் இதை கிளியர் பண்ண முடியும், அந்த ஒரு தெம்பு நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் பயத்திலேருந்து ஓவர் கம் பண்ணி உங்களால் வர முடியும். கண்டிப்பாக இந்த பிரச்சனையை நான் சார்ட் அவுட் பண்ணுவேன், அந்த ஒரு நம்பிக்கை. ஸோ அந்த ஒரு நம்பிக்கை வந்து உங்களுக்கு வெற்றியாகவும் மாறும். அப்போது இந்த 33 ஏஞ்சல் நம்பரை நீங்கள் பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். கும்பராசி, உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயத்துக்கு நீங்கள் எந்த ஏஞ்சல் நம்பர் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஏஞ்சல் நம்பர் 3232. ஸோ இந்த ஏஞ்சல் நம்பர் உங்களோட ரிலேஷன்ஷிப்க்கு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும் போது உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் உங்களோட பார்ட்னர் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்க மாட்டாங்க, எல்லாமே என் சைட்லேருந்து தான் போயிட்டுருக்கு, அவங்க அப்படியே அமைதியாக இருக்காங்க, ஸ்தம்பித்து இருக்காங்க, ஸ்டக்கப்பாக இருக்காங்க அப்படின்னா அவங்க அதற்கான ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான விஷயங்கள் இந்த நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அண்ட் இனிஷியேட் பண்ணுவாங்க. அவங்க எந்த ஒரு ஆக்ஷனாக இருந்தாலும் அதை இனிஷியேட் பண்ணுறதுக்கான ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி அவங்க சைடும் நடக்கும், உங்கள் சைடும் வந்து இனிஷியேட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் நடக்கும். அண்ட் நீங்கள் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பை லீட் பண்ணி கொண்டு போக முடியும். நீங்கள் சொல்கிறத உங்கள் பார்ட்னர் வந்து செய்வாங்க. அந்த அளவுக்கு இந்த ஏஞ்சல் நம்பர் எஃபெக்டிவாகவும் இருக்கும். அண்ட் உங்களுக்கு நீங்களே வந்து செல்ஃப் மோட்டிவேட் பண்ண முடியும். இந்த ரிலேஷன்ஷிப் நீங்கள் எப்படி மோல்டு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு நீங்களே உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்கும், போல்டாக சில விஷயங்களை நீங்கள் காரியங்களை இந்த ரிலேஷன்ஷிப்காக செய்கிறதுக்கும் அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நோக்கி போகிறதுக்கும் இந்த ஏஞ்சல் நம்பர் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கும்பராசி, உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்த்தோம். உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் தரக்கூடிய லைஃப் டைம்க்கான மெசேஜ் ஆர் அட்வைஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். கும்பராசி, ஸோ உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, காயின்க்கு எப்படி வந்து 2 பக்கம் இருக்குது, நாணயத்துக்கு எப்படி 2 பக்கம் இருக்கோ அது மாதிரி இயற்கை நேச்சருக்கும் 2 பக்கம் இருக்குது, நம்மளுடைய விதி நம்மளுடைய வாழ்க்கைக்கும் 2 பக்கம் இருக்குது. அது வந்து நெகட்டிவ் பாசிட்டிவாகவும் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது நன்மைகள் தீமைகள் அவுட்கம்ஸ் ஆர் வந்து நம்மக்கிட்ட இருந்து போகிற விஷயங்கள் இதை கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸ் இது இருக்குது இல்லையா? ஸோ அப்போ அதை பேலன்ஸ் பண்ணி தான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வந்து கொண்டு போகணும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் மைனஸ் மட்டும்தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளஸ்ஸும் உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்குது. ஸோ நீங்கள் அதற்கு கொஞ்சம் பொறுமை வேணும். நான் ரொம்ப பொறுமையாக இருந்துட்டேன் அப்படின்னாலும் பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் காலம் அந்த டைம் வர வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எவ்வளோ பொறுமையாக இருந்தீங்களோ அதுக்கான ப்ளஸ்ஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் ஏதாவது ஒரு விஷயத்த பிளான் பண்ணுறீங்கன்னா அதில் ப்ளஸ் மைனஸ் ரெண்டும் இருக்கிறதுனால பொறுமையாக நிதானமாக யோசித்து செயல்பட்டால் அந்த மைனஸ் உங்களை பாதிக்காது, ப்ளஸ் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் அப்படின்றதும் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. நேர்களே, உங்கள் ராசிக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் அண்ட் உங்கள் ராசிக்கான ஏஞ்சல் தரக்கூடிய மெசேஜ் என்ன, அட்வைஸ் என்ன அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்க. ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டு ஏஞ்சல்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் விஷஸ் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, this is Sarah from Sarah Healing.